ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? ஏன் இந்த துடிப்பு? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டு இருக்கும்போது எந்த கெடுதலும் உன்னை துன்புறுத்திவிட முடியாது. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் நீ கவலையை விடு. எப்படி என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது என நீ விரைவில் ஆச்சரியப்படப் போகிறாய். என் ஆசிர்வாதத்தை நீ கவனி. விரைவில் உன் கனவு நினைவாகும். நீ நினைத்தது நடக்கும். நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே, சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான். உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய்? வாழ்க்கையில் நீண்ட பயணம். அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி. அவற்றை புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் பயணிக்க முடியும். வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது. உன் பாதையும் அழகாகும். நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் சாய் தேவா எப்பொழுதும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் அரவணைப்பேன். உன்னுடைய காரியம் கைகூடப் போகிறது. நம்பிக்கையோடு என்னை வணங்கும் எல்லா இடமும் துவாரகாமாயே. என்னை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும். அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் நான் அவனுடனேயே இருப்பேன். எனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ நான் கூறியது இல்லை. நான் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே. என் மீது அத்தகைய நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் என்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உன்னுடைய காரியம் கைகூடும் என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.